நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணுறதே என்னுடைய பழக்கமாக வச்சுருந்தேன். ரத்த வங்கிகளில் பண்ணுறதோ இல்லைனா ரத்த தான முகாம்களுக்கு போகிறதோ அப்படி இல்லை அப்படின்னா நோயாளிகள் யாராவது கேட்டாங்கன்னா நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அந்த நோயாளிக்கே ரத்த தானம் பண்ணுறதை என்னுடைய பழக்கமாகவே வச்சுருந்தேன். ஆனால் கனடா இந்த 4.5 வருடங்களில் பெருசாக அதை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு அப்புறம் போன மாதத்துலேருந்து திருப்பி ரத்த தானம் பண்ணுற பழக்கத்தை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் உட்பிரிட்ஜ் நகரத்தில் இருக்கக்கூடிய கெனடியன் பிளட் சர்வீசஸ் லொகேஷனுக்கு தான் பிளட் டொனேட் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த லொகேஷனில் பிளாஸ்மா டொனேஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்னைக்கு நான் பிளாஸ்மா டொனேஷன் மட்டும் தான் பண்ணேன். அதன்படி என்னுடைய ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், அதற்கப்புறம் பிளேட்லெட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி என்னுடைய உடல்லே செலுத்திட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தீங்க, ரத்த தானம் பண்ண விருப்பப்படுறவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத மனிதர்களோட உயிரையும் வாழ்க்கையும் தொடர்றதுக்கான ஒரு உன்னதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களையுமே கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்க எல்லாரையுமே வேற ஒரு வீடியோல வெகு விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.